இப்போ இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னால அவருடைய கால் வலிக்கும் ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலுக்கும் கனெக்ஷன் இருக்குதா? ஆமாம், கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது. இப்போ லைஃப் ஸ்டைலில் எப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு தண்ணி கம்மியாக குடிப்பாங்க. அவங்களுக்கு இது இன்னும் அதிகமாகலாம். காஃபி அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு அதிகமாகலாம். லேக் ஆஃப் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் சரியாக பண்ணாமல் அப்படியே ஐடலாக சிடென்ட்ரியாக உட்காந்துட்டே இருக்க நபர்களுக்கு ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அதிகமாகலாம். ஒரு சிலர் ட்ரக்ஸ் அதிகமாகலாம். அலர்ஜிக்காக ஆன்டிஹிஸ்டமின் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் டிப்ரெஷனுக்காக ஆன்டி டிப்ரெஷன் சாப்பிடுவாங்க. இதனால் அந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் கால் வலி நைட்டு படுக்கும்போது அதிகமாகலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி அவாய்ட் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னால வரக்கூடிய கால் வலி எதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னா, நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 மணிக்கு அப்புறம் காஃபி சாப்பிட்றத நிப்பாட்டிக்கணும். எக்ஸசைஸ் ஆக்டிவ் யோகா பண்ணலாம். காலை வந்து வாலில் 2 காலையும் மேலே எலிவேட் பண்ணி காலை மேலே தூக்கி வைக்கிறதும் அந்த கால் வலியை கம்மி பண்ணும். இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அப்புறம் விட்டமின் டெஃபிஷியன்சி கரெக்ட் பண்ணிக்கணும். அயர்ன் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இல்லை பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி டெஃபிஷியன்சிலாம் கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது இல்லாமல் மேற்கொண்டு ப்ராப்ளம் இருந்தால் டே டைமில் சாக்ஸ் போட்டுக்கலாம். கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கிட்டோம்னா அந்த கால் வலி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மாதிரியான வழிமுறைகள் பண்ணும்போது ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னால வரக்கூடிய பிரச்சனையை நம்ம கம்மி பண்ணிக்கலாம்.